3 நாள் அசம்பிளி பயங்கர பரபரப்பா விறுவிறுப்பா பயங்கரமா போச்சு. வாஸ் நைஸ். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து அந்த லைவை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் உதயண்ணா வெள்ளிக்கிழமை என்னன்னா எல்லாருமே வந்து வாயத்தரங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடை குத்திட்டு வந்தீங்க. சரி உங்களுக்கு பதிலுரை கொடுக்கலான்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் டியூஸ்டே வந்து பேசுனா, அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள நீங்க எல்லாரும் கூட்டமா புடனி தெறிக்க ஓடிட்டீங்க வெளியே. நமக்கு எதிரில் இருக்கவங்க நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கையாளுறதுக்கு தெம்பும் திராணியும் தைரியமும் இருந்தா மட்டும்தான் நம்ம அவங்கள கேள்வி கேட்கணும். அந்த தைரியம் கூட இல்லைன்னா எதுக்கு நீங்க எல்லாம் கேள்வி கேட்குறீங்க? இந்த லட்சணத்துல அடுத்தவங்க வேற வம்பு கிழிக்கிறது, பேசு பேசு பேசுன்ட்டு பேசுனா ஓடுகாலி ஆயிடுறீங்க. என்ன பண்றது இப்போ? சரி உங்களுக்கு ஏன் வந்து ஒரு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளோ வந்து அப்படி அப்படி பொத்துட்டு கோவம் வருது? புரியல எனக்கு. பேசிட்டு இருக்கப்ப பாதிலே ஓடிட்டு வெளியே போய் இன்டர்வியூ கொடுக்குறீங்க. நீங்க என்ன வேணா பேசுவீங்க, நாங்க சும்மா இருக்கணுமா அப்படின்ட்டு. நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க? சோஃபா மாடல் நீங்க, அதுக்கப்புறம் புஷ்பான் நீங்க, அதுக்கப்புறம் ரீல்ஸ் ஆச்சு நீங்க, அப்புறம் சிங்கப்பெண்ணை பத்தி ஏதோ கிண்டல் பண்ணி பேசுனீங்க, என்னென்னவோ பேசுனீங்க. அதெல்லாம் நீங்க பேசுறப்ப அவங்க கேட்டுட்டு அமைதியா இருந்துட்டு நடுவுல பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வாங்கி பேசினாங்க. இல்லைன்னா அவங்க பதிலுரை கொடுக்குறப்ப அதுல பேசினாங்க. நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணிருக்கணும்? இவங்க சொல்ற கருத்துல உங்களுக்கு முரண்பாடு இருந்துச்சுன்னா நீங்களும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வாங்கி பேசியிருக்கணும். இது எதுவுமே பண்ணாம பேசிட்டு இருக்கும் போது நடுவுல எழுந்து ஓடுனா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணு, ஐயோ என்னடா நம்ம பண்ண தப்பெல்லாம் வெளில வருது, ஒண்ணா சொல்றாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஓடி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் எதுக்குப்பா வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு, அவங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே நாங்க ஒரு ஊழல் கட்சின்னு, இதை வேற நாங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? நாங்க போறோம், மக்களுக்கு ஏற்கனவே எங்களை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போன மாதிரி இருக்கு.